ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டா மாவு வச்சு ஆலு பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இது வந்துட்டு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஸோ நம்ம இப்போ அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு நான் 3 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பாயில் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிப்போம். இதை இப்போ இந்த மாதிரி 1/4 கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியது அதை. நம்ம இப்போ வந்துட்டு 1/2 kg மைதாவில் தான் ஆட்டா மாவில் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ மாவு அதுக்காக ஃபஸ்ட்டு 250 ml வாட்டர் எடுத்துப்போம். ஸோ வெயிட் மிஷினில் வச்சு 250 அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, 250 வந்து. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். இதுக்கு வந்துட்டு 8 கிராம் உப்பு 1/2 kgக்கு. ஸோ அதனால் 8 கிராம் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகே, 8 கிராமு. இது கூடவே 4 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இது கூடவே 4 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எப்படின்னு நான் காட்டுவேன். இப்போ 3 ஸ்பூன் விட்டாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்க 1/2 kg மைதா ஆட்டா கூட இதை நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டாவை நல்லா புளிச்சிக்கிட்டுப்போம். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியெல்லாம் விட்டுட்டு மைதாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி ஒரு பக்கம் நிற்காமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் நான் சொன்ன ரெசிபி அளவு போட்டிங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி விடணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு கொஞ்சம் கூட கூடவோ குறையவோ செய்யாது. இது நல்லா நீங்கள் மிக்ஸ் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். ஸோ அதுக்காக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த அளவுக்கு இதை நல்லா மாவை புளிச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மாலிஷ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். இதில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டாவை நல்லா புளிச்சாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி புளிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் கவர் போட்டு மூடி கொஞ்ச நேரம் ரெஸ்டிங்கில் விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு எகைன் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸாக வரும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு அவிஞ்சிட்டு ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இது கூட 2-3 சாமான் வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ எப்போ நீங்கள் ஆலு பரோட்டா பண்ணாலும் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அவிய போடுங்க. அடுத்து மைதா குழச்சிருங்க, ஆட்டா மாவை குழச்சிருங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ க்ளீன் பண்ணினீங்கன்னா அந்த டைமில் ரெஸ்டிங் டைமும் முடிஞ்சிடும். பொட்டேட்டோ க்ளீன் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ண வேண்டியதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் எப்போ பண்ணினாலும். அப்போ தான் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணலைன்னா இப்படித்தான் ஆகும் மாதிரி ஆகிடும் கடைசியாக. இதனால தான் உங்களுக்குலாம் நிறையா லேடிஸ்க்கு வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு குக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கான பெரிய ரீசன். இதுக்கு நம்ம கட் பண்ண வேண்டிய ஐட்டம்ன்றது 2 தான், 3 ஐட்டம் ஆக்சுவலி. ஒன்று கொரியாண்டத்தில் அது நம்மக்கிட்ட இல்லை, மல்லி இலை. ஸோ அதை விட்டுற போகிறோம் நம்ம. இப்போ இருந்தால் நீங்கள் சாப் பண்ணி போடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை குட்டியாக சாப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்டு திருப்பி இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணி இதுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டிஷ்க்கு வந்துட்டு நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் குட்டியாக சாப் பண்ணுறது. ஸோ இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம் 2 ஆனியனையும். ஸோ இதேமாரி இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்த் இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. எந்த வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் இந்த டிஷ் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள்
இல்லாமல் இருக்காது. எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணக்கூடிய டிஷ் இது. ஸோ செம்ம சூப்பர், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ஃபேமஸான டிஷ்ஷும் கூட. ஸோ ஸ்டாப் பண்ணி எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எந்தளவுக்கு குட்டியாக குக் பண்ணுறது. ஸோ அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணால் தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணும்போது பிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணுறது. ஸோ அதேமாரி பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்காங்க, as much as possible. ஸோ இது கூட மல்லி இலை தான் போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னும் மல்லி இலை எங்கள் கிட்ட ஸ்டாக்கில் அதனால் போடலை நான். ஸோ பச்சை மிளகா அதுவும் 3 வேணும்னா 3 போடுங்க, இல்லை காரமே வேணான்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிங்கன்னா காணும். அவ்வளோதான், சாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஃபஸ்ட்டு இது கூட வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணிப்போம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடரு, இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி, ஸோ இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் ஸ்பைசி வராது, ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மசாலாவை செட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அப்படியே ஜீரகம் போட்டெல்லாம் அப்படியே வாசனை வந்து அப்படியே சும்மா தூக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொட்டேட்டோ ஆனியன் எல்லாம் மிக்சர் அளவுக்கு மேஷ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொரியாண்டர் இலையை போட்டோம், சும்மா வாசனை அப்படி இருக்கும், அப்படி ஆளை தூக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே ஓரமாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட்டா எந்த கண்டிஷனில் வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 80 கிராம் சைஸுக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி கட் பண்ணியிருப்போம். நம்ம 80லேருந்து ஒரு 100 கிராம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 80 கிராம் போட்டிங்கன்னா போதும். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 20 கிராம் சேர்த்து 100 கிராம் சைஸாக போட்டிங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ கட் பண்ணி உருண்டை பிடிச்சோம். ஸோ மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி 3 விரலை வச்சு அழுத்தி இந்த மாதிரி உள்ள விரலை கொண்டு போய் இப்படி உள்ளங்கையில் வச்சு சுற்றுனீங்கன்னா கரெக்டான ரவுண்டாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணுது அதுக்கு. நீங்கள் சேம் இப்படி வச்சு அழுத்துறீங்க, எடுக்கிறீங்க, உள்ளே கொண்டு போகிறீங்க, இப்படி வச்சு ரோல் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரவுண்டான ஷேப்புக்கு வந்துடும். உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைமில் விட்டுட்டு அடுத்தது ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங்கில் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்காக இந்த மாதிரி சின்னதாக வச்சு அழுத்தி விட்டுட்டு லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா சைடில் எப்போவுமே தின்னாக்கி விட்டுக்கணும். தின்னாக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலாவை இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கார்னரை பிடிச்சி இந்த மாதிரி ரீஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ரீஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுறணும்.
ஸோ இன்னொரு டைம் கூட பாருங்கள் எப்படி செய்கிறதுண்டு. மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு வரோம். கட்டையை வச்சு சைடில் எந்தளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லைட்டாக ஓரளவுக்கு மொத்தமாகவும் ஓரளவுக்கு தின்னாகவும் நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் நல்லா அமர்த்தி விடணும். அமர்த்தினீங்கன்னா லைட்டாக பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாகும் விரியும் மாவு. ஸோ இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணதை எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து அமுத்தி விட்டுட்டு இந்த இதையும் ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டு இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி ஒட்டுக்காக பிடிச்சி விட்டுட்டு திரும்ப உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட் நம்ம செஞ்ச மாதிரி திருப்பி இந்த மாதிரி ரோல் பண்ணினீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியும் போகாது, ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 5யுமே நம்ம குக் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்டிங்கில் விட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக இப்படி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டு கீழே கொஞ்சமாக டஸ்டிங்காக மைதாலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டாவாக இருந்தாலும் சரி, ஆட்டாவை இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இது சைடில் ஃபஸ்ட்டு சைட்லேருந்து தான் என்றைக்குமே ஆரம்பிக்கிறோம். சென்டரில் எப்போ எது செஞ்சாலும் சப்பாத்தியாகட்டும் பூரியாகட்டும் என்றைக்கும் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமே. இந்த மாதிரி இறக்கி இந்த மாதிரி அப்பப்போ மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா ஆட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி வச்சா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெடி. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துப்போம். நம்ம பரோட்டாவை வந்துட்டு குக் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிப்போம். வீட்டில் பேன் இருந்ததுன்னா தோசை பேனில் அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணிருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக இந்த இடத்துல கீயும் யூஸ் பண்ணலாம். கீ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக ஸ்மெல் வரும். கீ ஆர் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பர் ஃப்ளேவர் வரும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக மேலே எல்லாத்துக்கும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுப்போம். மொத்தமாகவே ஆயில் அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுக்குமே ஆயிலே போட போகிறது நம்ம. ஸோ 2 பக்கமும் ஈவன் 2 மினிட்ஸ் நல்லா சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு திருப்பி விட்டுக்கணும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக மேலே சப்பாத்தி கலருக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ஈவன் ஒரு டைமும் நம்ம குக் பண்ண போகிறோம் திருப்பி போட்டு. ஸோ இன்னொரு டைம் இந்த பக்கம் திருப்பி விட்டுப்போம். சரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் தெரியும். ஸோ இன்னொரு டைம் திருப்பி விடும்போது இன்னும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்படி வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சைட்லேயே அதேமாரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆச்சுனாலுமே குக் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஈவனாக 4 மினிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் குக் ஆகி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம ஆலு பரோட்டா வந்துட்டு ரெடி. நம்ம இப்போ இதை எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் ஃப்ளஃபியான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ ரெசிபி பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.